தாழ்ந்தவர்கள் கூட தன்னை சரணாகதின்னு பண்ணிட்டு
பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல வேதம் சொல்லியிருக்கதா எடுக்கிறார். முதல் ஸ்லோகத்துல மங்கள ஸ்லோகமா. சரி, இந்த பிரம்மத்துக்கு பேர் என்ன? வேதத்துல இல்லாததுலே கிடையாது, எல்லாமே வேதத்தில் இருக்கு. வேதம் சொல்றது நாராயண பரம் பிரம்மா தத்துவம் நாராயண பரஹா. நாராயணனே பரபிரம்மா. நாராயணனுக்கு அர்த்தம் என்னன்னா நாரமா இருக்கக்கூடிய ஜந்துக்களுக்குள் வியாபித்திருப்பவர். இது பெருமாளுடைய சர்வவியாபின்ற அந்த குணத்தை எடுத்து காட்டுது. அதனாலதான் பிரகலாதன் எங்குடன் கண்ணன் சொன்னதா ஆழ்வார் எங்குடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து அப்படின்னு ஆழ்வார் இருக்கிறார். இந்த பிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் நமக்கு எப்படிலாம் காட்சி அளிக்கிறார்? அதை எங்கூர் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிறார். வானாய் தீயாய் அலையாய் அலைநீர் உலகனைத்தும் தானாய் தானுமானாய் சாலக்கிராமம் தன் நெஞ்சு சாலக்கிராமத்தை நோக்கி போக சொல்றேன். யாரு செய்யலாம்? பெருமான ஸ்ரீமூர்த்தியின் பேர் அதை செய்யணும். இங்க தானாய் தானுமானாய் ஒரே மீனிங்ல இருக்கிற வார்த்தை 2 வாட்டி பிரயோகம் பண்ணிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டா, தானாய் அரூபமாகவும் இருக்கார், தானுமானாய் ரூபமாகவும் இருக்கார் அப்படின்னு நான் சொல்றேன். அரூபமா பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயுவா இருக்கார். அது சில பேருக்கு புரியாது, தெரியாது, சொன்னாலும் புரியாது, காமிச்சாலும் தெரியாது. இப்படிப்பட்ட இந்த 10 நாட்களுக்கு சுத்தி இருக்கிற ரூபங்கள் எடுத்துக்கிறார். கண்ணு, காது, மூக்கு, வாய், சங்கு சக்கரம், பீதாமரம், இதெல்லாம் எடுத்து அச்சாமூர்த்தியா சேவை சாதிக்கிறார். சரி, எதுக்கு ரூபமாகவும் அரூபமாகவும் காட்சி அளிக்கணும் அப்படின்னு கேட்டா, லோகோ மின்னருச்சி. பெருமாளுக்கு என்ன அல்டிமேட் கோல்னா நம்ம அதை போய் அடைஞ்சிடணும். அதுக்காக எப்படி வேணாலும் காட்சி அளிக்கலாம். பிராமணர்களுக்கு அக்னியில காட்சி அளிக்கலாம், யோகிகளுக்கு ஹிருதயத்துல காட்சி அளிக்கலாம். நம்மை போன்ற சாமானிய மனிதர்களுக்கு அச்சாமூர்த்தியா சேவை சாதிக்கிறார் பெருமாள். அப்படிப்பட்ட இந்த பரபிரம்மமாகிய ஸ்ரீமன் நாராயணன் நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கார். அதை வேதமானது தெரிவிக்கிறது. அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, பிறப்பு இல்லாதவன் பலபடிகளாக பிறக்கிறான். ஆனா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பெரியவர்கள் 10 அவதாரங்கள் எடுத்து கொடுத்துருக்கா. அது தேசிகன், வேதாந்த தேசிகன் ஒவ்வொரு லட்சணத்தோட ஒவ்வொரு அவதாரத்தையும் சாதிக்கிறார். இச்சா மீன விஹார கச்சப்ப மகாபோத்ரீன எதிர்ச்சா அரேஹே ரக்ஷா வாமன ரோஷ ராம கருணா காக்குஸ்த ஹேலா அரே கிரீடா வல்லப கல்கவாமன அப்படின்னு சாதிக்கிறார். அதை மனவாய்க்கும் போது வாமனவரார். அதுக்கு என்ன லட்சணம்? ரக்ஷா வாமன, ரட்சிப்பதற்காக வந்தவரான்னு சொன்னார். எதை ரட்சிக்கிறதுக்கு? பலியிடம் இருந்து தேவர்களின் சொத்தை ரட்சித்து கொடுப்பதற்கு. இந்த வாமன அவதாரம் வேதத்திலையும் சொல்லியிருக்கு. இந்த அவதாரத்தை உத்தமமான அவதாரம்னா ஆண்டார் எடுக்கிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி எடுக்கிறார். ஏன்னா தேவர்களோட சொத்து கிடைக்கணும்ன்றதுக்காக தன்னை ரொம்ப தாழ்த்திட்டாரோ, மற்றவ சந்தோஷப்படுறதுக்காக தன்னை தாழ்த்தினவனுக்கு உத்தமன் பேர். நானும் தேவர்கள் சந்தோஷத்துக்காக தன்னை தாழ்த்தினதுனால இது உத்தமமான அவதாரம்னு ஆண்டார் எடுக்கிறார். இப்போ கீழே பார்த்த மாதிரி வேதத்துல வாமன அவதாரம் சொல்லியிருக்கு. இது ஒரு பெரிய சந்தேகம். வேத பலாபீங்கம் பிற்காலத்தில் நடக்கக்கூடிய அவதாரங்களை அதுவே முன்கூட்டியே சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா, வேதத்துல சொல்லி இருக்கிறது தான் பெருமாள் நடத்தி காமிக்கிறார். வேதத்துல சொல்லியிருக்கு, நான் நடத்தி காமிக்கிறார் பெருமாள். அப்படிப்பட்ட இந்த வாமன அவதாரத்தை நாம் விரிவாக அனுபவிப்போம். வாமன அவதாரத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னால் நிருசிம்ம அவதாரத்தை நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டும். அலம்பித்த தூணை அவன் தட்ட இங்கில்லையான் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் விய்ய தோன்றி என் சிங்கப்பிரானின் பெருமை யாராயும் சீர்மைத்தேன் ஆழ்வார் சாதித்தார் போல தூணை பிளந்து ஹிரண்யகசிபு வதமாச்சு. பெருமாளை சாந்தப்படுத்துறதுக்காக அதை சாந்தப்படுத்த முடியல தேவர்களால். இப்ப பிரம்மா பிரகலாதன் சொல்றார், பிரகலாதா உனக்காக தான் பெருமாள் இந்த வடிவே எடுத்து வந்திருக்கார், ஒன்னாலதான் பெருமாளை சாந்தப்படுத்த முடியும் என்றார். பிரகலாதனும் பிரம்மா பேச்ச கேட்டு சாந்தப்படுத்த முன்னாடி போய் நிற்கிறான். விசும்பரம் சாந்தமடைஞ்சு ஒரு தந்தை எப்படி குழந்தை அள்ளி அணைத்து மடியில உட்காந்து வச்சுக்காரோ அது போல தந்தை போல அள்ளி அணைத்து உட்காந்து வச்சுக்கிறார். உலகத்துக்கே அவர்தான் தந்தை எடுத்து உட்காந்து வச்சுக்கிறார்.
என் அப்பா மேல இருக்கிற பாசத்தால வரம் கேட்டுட்டேன். இனிமே அவன்கிட்ட வரம் கேட்க கூடாதுன்ற வரத்தை கொடு பிரகலாதன் கேட்டான். அப்போ நரசிம்மர் வந்து அத வரத்தை வச்சு இவரே ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் ஒரு வரம் கொடுத்தார். என்னன்னா, பிரகலாதா, நீ அசுர குலத்தில் பிறந்தும் ஒரு நல்ல குணத்தோட இருக்க. அதனால நான் உனக்கு ஒரு அனுகிரகம் பண்றேன். உன் சந்ததியில வரவாளுக்கு என்னால் எந்த பங்கமும் ஏற்படாது என்று சொல்றார். இந்த பிரகலாதனுக்கு ஒரு பிள்ளை விரோச்சனன். அவன் தாத்தா ஹிரண்யகசிபு மாதிரி இருந்தான், திருடுவான். அவனுக்கு ஒரு பிள்ளை பலி. தன் தாத்தா பிரகலாதன் மாதிரி இருந்தான், நல்லவன். ஆனா அவனுக்கு என்னன்னா சொத்து மேல ரொம்ப ஆசை. அதனால தேவர்கள் மேல டைமே கொடுக்காம படையெடுத்துட்டான், எச்சரிக்கையும் கிடைக்காம. ஏன் சுவாமி தேவர்கள் மேல படையெடுக்கணும் கேட்டா, இது தேவர்களுக்கெல்லாம் இந்த யூனிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் தான். தோட்டத்துக்கு போனா ஒரே விருட்சம் கற்பகம்னு பேரு கேட்டது. வாசல்ல போனா என்ன படபட ஒரு கிளி சிந்தாமணின்னு பேரு கேட்டது. மாட்டு கொட்டடைக்கு போனா ஒரே ஒரு பசு காமதேனு கேட்டது கொடுக்கும். இதுக்காக தேவர்கள் மேல படையெடுக்கலாம். அப்போ தேவர்கள்லாம் மேனேஜ் பண்ணி பலிய கொண்டுடுறான் ஆயுதத்தால. அப்போ அசுரகுல குரு சுக்ராச்சாரியர் பலிக்கு குருனால அவனுக்கு ஹெல்ப் பண்ணார். அவருக்கு சித்த சஞ்சீவினின்ற ஒரு மந்திரம் தெரியும். அந்த மிருத சஞ்சீவினின்ற மந்திரம் யாருக்கு? அதுக்கு செத்தவனை உயிர் பழைக்க வைக்கிற அந்த பலன் இருக்கு. அது ஒரு பெரிய சந்தேகம். எனக்கு கூட தான் சஞ்சீவினி மந்திரம் தெரியும். அதை சொன்னா செத்த உயிர் பழிச்சிருவானா? இல்ல, அத 10,000 கோடி தடவை மறுபடியும் 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 சொன்ன நன்னா சித்தி பெற்றவனுக்கு மட்டும்தான் அது பரவாயில்ல. சுக்ராச்சாரியர் அப்படி சித்தி பெற்றவர். அப்போ அந்த சஞ்சீவினி மந்திரத்தை வச்சு பலியை எழுப்ப செய்தார். அது பலிக்கு வந்து எனர்ஜி கொடுத்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி. அந்த எனர்ஜி வர பிசி போயிடுது. என்னையா என்ன கொண்டு போட்டா அதை பராப்பார் அப்படின்னா சுக்ராச்சாரியர் சொல்லுவார், இப்ப போகாத, விஸ்வஜித்து தியாகம் பண்ணிட்டு போடுவார். குலகுரு பேச்ச கேட்டு விஸ்வஜித் தியாகம் பண்றான் பலி. அதுல வந்து பொன்னா சிங்க கொடி பறக்கல பொன்னா வந்து இந்திரா குதிரை மாதிரி பச்சை குதிரை, வில், கவசம் இதெல்லாம் வாங்கிட்டு தேவலோகத்துக்கு படையெடுக்க போறான். இதை தெரிஞ்சு போயிட்டு இந்திரனுக்கு எங்கே போய் ஒழிஞ்சுட்டான். வேணா கற்பக விருட்சம், சிந்தாமணி, காமதேனு இதெல்லாம் திருடிட்டான். அப்ப இந்திராணிக்கு இதெல்லாம் வேலையே ஓட. அவதான் அலங்காரம்னா புதுசு புதுசா கற்பக விருட்சம் முன்னாடி போயிட்டா அலங்காரம்னா புதுசு புதுசா கொடுக்கும். இதெல்லாம் இந்திராணிக்கு வேலையே ஓடாது. அப்போ இந்திராணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போய் பிரகஸ்பதி போனான். ஜூபிட்டர் தன் குரு தேவகுரு பிரகஸ்பதி அவன்கிட்ட போய், சுவாமி இப்படி பண்ணிட்டானே மாதிரி ஒண்ணுமே சேஷமே இல்லையே. சேஷம்னா மிச்சம். சேஷம்னா மிச்சம். சேஷம்னா நமக்கு சர்வ் பண்றவா சேஷன். சேஷம்னா மிச்சம். சுவாமி ஒண்ணுமே சேஷம் மிச்சமே வைக்கலையே, எல்லாத்தையுமே எடுத்து விட்டாங்க அப்படின்னா பிரகஸ்பதி சொல்ற, இந்திரா இப்ப அவனுக்கு தோக்கடிக்கிறது கஷ்டம். ஏன்னா இவன் வைதிகால கூட்டு சேர்ந்துட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணாமலே எனக்கு சக்தி கொடுக்குது. அதனால இப்ப அவனுக்கு தோக்கடிக்கிறது கஷ்டம். ஆனா அதே வைதிக குலத்துல வந்த வருண வம்சத்துல வந்த பார்கவனான பிருகுவின் பிள்ளை சுக்ராச்சாரியனை ஒரு நாள் இவன் அவமானப்படுத்துவான். அப்போ நம்ம சம்பிரதாயத்தை நம்ம ஒன்னே ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கணும். விலுப்தம் ஒரு தன்னில் விக்கிரமானாம் நல்ல எழுத்து நடக்கும். இப்ப இந்திரனுக்கும் அதே விதம் நல்ல எழுத்து. ஏன்னா இவன் பிரகஸ்பதி இன்னைக்கு நாளைக்கு சொல்லு ஒரு நாள் அப்படின்னால, அதனால இந்திரனுக்கு நல்ல எழுத்து காத்துன்னு எப்படா அவமானப்படுத்துவான். இவன் பிரகஸ்பதி அப்போ இங்க வந்து ஸ்வர்கலோகமே அவங்க போயிடுச்சு. இந்த திருடி போனதுனால ஸ்வர்க்கத்தையே அவங்க. அதனால இந்த ஸ்வர்கலோகத்தை நிரந்தரமா தன்னோடைய வச்சுக்கிறதுக்கு சுக்ராச்சாரியர் சொல்படி 100 அஸ்வமேத யாகம் பண்ணான். 100 அஸ்வமேத யாகம் பண்ணான். அப்படி இருக்கு. கஷ்யபர் இருந்தா. கஷ்யபர் தான் தேவர்களுக்கும் அப்பா, அசுரர்களுக்கும் அப்பா. அதுக்கு
திதி அசுரர்களோட அம்மா, அதித்தி தேவர்களோட அம்மா. அதித்திக்கு ரொம்ப கஷ்டமா இது நம்ம குழந்தைகள்லாம் வாழ வீடு நம்ம தவிக்கிறது. பிரகஸ்பதியிட போய் கேட்பான். அப்ப பிரகஸ்பதி சொல்லுவார், நேரம் வரும் காரணம். இதே பிரகஸ்பதியிட கஷ்யபர்கிட்ட போய் அழுவா. கஷ்யபர் சொல்லுவார், நீ பெருமாளை சேவிச்சுக்கோ, பெருமாளால மட்டும்தான் உன்னோட கஷ்டத்துக்கு தீர்வு காணணும், வேற யாரும் முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. பிரம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விரதத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன், அதை நீ பண்ணுன்னு சொல்லு. அது பயோவிரதம்னு பேர். அதோட நிஷ்டைகள் என்னன்னா, வராகம் பெண். இப்ப நம்ம ஊர்ல பார்க்கக்கூடிய பண்டிகை காட்டு பண்டிகை, அது 2 கோரமா இங்க ஒரு தந்த ஒரு வராகனுடைய திருமுகம் எப்படி 2 ஹாஃப் மூன் கிரசன்ட் மூன் அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும் வராகனுடைய திருமுகம். அந்த காட்டு பன்றி நத்தத்தால் உள்ளப்பட்ட மண்ணை எடுத்துட்டு வந்து விரதத்தை ஆரம்பிக்கணும். இது எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் பாருங்க. நம்ம முதல்ல வராகத்தை தேடணும், அது மண்ணை உழணும், அதை எடுத்து வரணும். அப்புறம் எப்ப இருக்கணும்னா பிரதம எண்ணிக்கை ஆரம்பிச்சு சுக்லபக்ஷத்துல 12 நாள் இருக்கணும் விரதம். பாலே குடிச்சிருக்கணும். அதான் இப்போ அதித்தி விரதம் இருக்கா, பெருமாள் பிரத்யட்சமா அதித்தி வழங்கா விரதம் இருக்க. அதனால உனக்கு என்ன வேணும் சுவாமி, நீங்க என் குழந்தை இப்படி கஷ்டப்படுறது, குழந்தைல நீங்க ரட்சிக்கணும் அப்படின்றா. சரி நான் அவதாரம் பண்றேன்னு சொல்றாரு. இவர் அதித்திக்கு தானே அவதாரம் பண்ண போறாரு. எதுக்கு அதித்திக்கு அவதாரம் பண்ணணும்னா, கஷ்யபதி முன்ஜென்மத்துல கிருஷ்ணி சூதாபான்னு 2 பேரா இருந்தா. அவன் பெருமாள் ஏற்கனவே ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை ஒண்ணு. அப்ப பெருமாள் என்ன மாதிரிலாம் யாருமே நம்மனே பிறந்தாரு. 3 ஜென்மம் நான் உனக்கே பிறந்தேன்னு சொன்னேன். அந்த கிருஷ்ணி சூதாபா ஜென்மத்துல கிருஷ்ணிகர்பனாகவும், இந்த கஷ்யபதி ஜென்மத்துல வாமனாகவும், அடுத்த ஜென்மம் வசுதேவருக்கும் தேவகிக்கும் கிருஷ்ணனாக பிறந்தார். பெருமாள் சொல்லிட்டார், நான் வந்து ரட்சிக்கிறேன். இவளுக்கு எப்ப பிறக்கிறான்னா, சுக்லபக்ஷத்துல ஆவணி மாசத்துல ஸ்ரவண நட்சத்திரத்துல துவாதசி அன்னைக்கு ராமன் சதுர்புஜத்தோட வந்தாங்க. தமத்புதம் பாலகம் அம்புஜேட்சணம் சதுர்புஜம் ஜென்மதாயுதாயத்தம்னு எப்படி கிருஷ்ணாவதாரத்துல அவதாரம் பண்ணாரோ வாமனாவதாரத்துல அவதாரம் பண்ணார். அப்போ அதித்திக்கு வந்து அதித்தி சொன்னா, பெருமாளே இது என்ன சோதனை, அடுத்த மாமி வந்து கேட்க போறேன், என்னடி உன் பிள்ளைக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா எனக்கு நீ கேட்க போறாங்க. மாத்தின்றா குட்டி குழந்தை, நீ குட்டி குழந்தைன்னு சொன்னானே பெருமாள் ரொம்ப குட்டியா இருக்குன்ட்டு சுருக்கிட்டான். ரொம்ப குள்ள போயிட்டான். குள்ள போயிட்டானா உயரமா இருக்கிறவருக்கு குள்ளம் இல்லையா, குள்ளமா இருக்கிறவாளே சொல்லுவா, ஐயோ இது இவ்வளவு குள்ளமா இருக்கே, இது எப்படி கல்யாணம் ஆகும்னு வருத்தப்படுவாளாம். அவ்வளவு குள்ளமா இருப்பார். காலடிக்கு இந்த குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு பேர் வச்சா. வாமனுக்கு பிறந்த என்ன பேர் வச்சா? உபேந்திரன். உபேந்திரன் அப்படின்னு பேர் வச்சா. வாமனுக்கு பேர் வைக்கல. ஏன் உபேந்திரன் பேர் வச்சான்னா, உபேந்திரா உப்பேரா தம்பி, இந்திரனுக்கு தம்பியா இருப்பாங்க உபேந்திரன். இந்த உபேந்திரனும் வளர்ந்து கொண்டு வர அவருக்கு உபநயனம் பண்றான். யாரு எந்தெந்த குலத்துல இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த வயசுல உபநயனம் மட்டும் இருக்கு. பிராமணனா பிறந்துட்டா கர்ப்பத்துல இருந்து 8ஆம் வயசு, சத்திரியனா பிறந்துட்டா கர்ப்பத்துல இருந்து 11ஆவது வயசு, வைசியனா பிறந்தா கர்ப்பத்துல இருந்து 12ஆவது வயசு. ஆனா எந்த குழந்தைக்கு நன்னா மழையில எல்லாம் போய் புஷ சுத்தம் சொல்ற அளவுக்கு வந்துடுச்சுன்னா 5 வயசுல பூனல் பண்ணலாம். இந்த பூனலை யஜ்ஞோபவீதம்னு சொல்லுவோம் நம்ம சம்பிரதாயத்துல. யஜ்ஞோபவீதம் இது வந்து உபநயனம்னா, உப்பனா கிட்ட, நயனம்னா அழைத்து கொண்டு போகுது, கிட்ட அழைத்து கொண்டு போகுது. எது கிட்ட? பெருமாள் கிட்ட. இது பிராமணனுக்கு 3வது கண் போல, பெருமாளை பார்க்கக்கூடிய 3வது கண். பிராமணனுக்கே விஜயன் பேர். 2 பேர் அம்மா வயிற்றுல இருந்து பிறந்த பொண்ணு. இன்னொன்று காயத்ரி மந்திர உபதேசம் பெற்ற
வாங்கன்னு சொல்றான் அவன் மனைவி. அப்போ பிராமணனும் போறான். அவன் ராஜா சொல்றானே எவ்வளவு தங்கம் வேணும்னு கேட்கிறான். அதுக்கு அந்த பிராமணன் சொல்ற, இந்த பூனலுக்கு சமமான தங்கம் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்றான். பூனலை தராசுல வச்சா சொத்தா வச்சுட்டே வரா ராஜா. கடைசியில பார்த்தா ஒன்று இந்த பூனல் தட்டே இல்லை. அப்ப மந்திரி சாமர்த்தியமா என்ன பண்ணிட்டான், ராஜா குழம்பு சரியில்லை நாளைக்கு தருவர் அப்படின்னு மந்திரி சொல்லிட்டான். ராஜாவும் அந்த பிராமணனும் போயிட்டார். அடுத்த நாள் என்ன கொடுப்பான்னு யோசிச்சுட்டே வந்தார். இப்ப நம்ம பூனல் போட்டுட்டோம்னா மாட்டு பின்னாடி போகலாம், ஏன்னா அதான் கோபாங்க மாத்தா பின்னாடி போகலாம். இல்ல ஆட்டு பின்னாடி போயிட்டோம், ஆட்டோட தூள் நம்ம மேல போட்டுட்டோம்னா உடனே போய் தீர்த்தமானதும் பூனல் மாத்திக்கணும். ஆனா இந்த ராஜா என்ன கொடுக்க போறன்ற யோசனையிலேயே அந்த பிராமணன் அந்த பிரச்சாரத்தை மறந்து போயிட்டான். அந்த ஆட்டு இது தெரிஞ்சிட்டு அந்த மந்திரி ஆட்டு மந்தையை அமைச்சுட்டான். அது ஆட்டு பின்னாடியே போவார். அப்புறம் அந்த பூனல் தராசு தட்டுல வச்சா ஒரு காசு வச்சா இங்கிட்டு பூனல் தட்டை. இந்த ஆச்சாரம்னா தெரிஞ்சவன் பிரகஸ்பதி, அதனால ஒரு பூனல் கொடுத்தார். பூமி தேவி மாத்தம் கொடுத்தான். ஏன்னா பூமி தேவி என்ன நினைச்சாங்கன்னா, நீங்க இப்ப நீங்க பலி ஏழையாகணும்னு போறாரு. நீங்க அப்படியே ஸ்ரீதேவி எப்படி காய்ச்சிட்டு போனீங்கன்னா ஸ்ரீதேவி பாலம் பட்டாலே சொத்து பெருகிடும். நல்ல ஸ்ரீதேவி என்ன பண்றதுன்னு தெரியல, பூமி தேவி கிட்ட கேட்கிறேன். அப்ப பூமி தேவி மாத்தம் கொடுக்குறா, இதை வச்சு மறைச்சுக்கோங்க அப்படின்ற. பூமி தேவி மாத்தம் கொடுத்தா கஷ்யபர் குச்சி கொடுத்தார். ஜவுன்றவர் கொடை ஜவு கொடுத்தார். கமண்டலம் பிரம்மா கொடுத்தார். சப்த ரிஷிகள்லாம் தர்பையில பவித்திரம் கொடுத்தார். இதெல்லாம் கிஃப்டா தரான். ஒரு இடமாச்சு. இது இந்த பக்கம் இருக்க அங்க பலி அஸ்வதேவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், எல்லாருக்கும் எல்லாமே கேட்டதெல்லாம் கொடுக்குறான். பிராமணர்கள்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாலே நான் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டே வரான். இதுல 100வது அஸ்வதே ஆகுதுல. அப்போ அக்னிதேவன் பிராமணன்ட்ட போய் கேட்டார், நீங்க தான் இப்ப பலி 100வது அஸ்வதையாக பண்ணிட்டு இருக்கான், அதை பூர்த்தி பண்ணிட்டானா ஸ்வர்கலோகமே அவன் பக்கம் போயிடும், எங்களுக்கு கிடைக்காது, நான் ரட்சிக்கொண்டு மாமன்கிட்ட போய் பிரார்த்திக்கிறேன். மாமனும் ஓகே, ஆனா நான் அப்பா கஷ்டப்பட்டு போய் ஆசீர்வாதம் பண்ணிருந்தேன் அப்படின்னு போறேன். காலையில் பெருமாளை நீங்களாம் என் காலில் விடக்கூடாதுன்னு நாங்க தான் அவங்க ஸ்துதி பண்ணுவோம். அக்னி பகவான் ஸ்துதி பண்ணாரு, கஷ்யப ஸ்துதி பண்ணாரு. நான் வாங்கிட்டு அஸ்வதையாகத்துக்கு போறேன். அங்க போனா பலி டீ கொடுத்துட்டே வரான். ஒருத்தருக்கா கொடுத்துனா நான் வந்திருக்கேன், சத்தம் கேட்குது, ஆளணும். உங்களுக்கு கேட்டுதா? எங்களுக்கும் கேட்டுது, என்ன ஆளணும். நான் இங்க இருக்கேன், மறுபடியும் சத்தம் கேட்குது, நீ பலி பார்த்தா காரடி இப்படி மக்கள் வந்து இருக்காரு. பலிச்சதோடைய அதில் பாடுறது எறும்பு பாரு அப்படி பார்த்துட்டு இருக்கான். அப்படி பாருன்னு ரொம்ப சந்தோஷம், கபடலாம் உங்களை சைஸ் கரைச்சுட்டு ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்க முதல்ல யாரு கேட்டார். அப்போ அவர் சொல்றார், நான் தான் வாங்கணும்னு சொல்றேன். சரி, உங்களுக்கு என்ன வேணும் கேட்கிறேன். 3 அடி மண் வேணும் கேட்கிறேன். அப்போ சரி 3 அடி மண் எந்த அடி வேணும், அதெல்லாம் நீ விடாத, நானே காலால் அளந்துக்கிறேன் அப்படின்னா. பலி ராஜுவா வந்துருக்கான். ஐயோ, இது தற்கால அளந்துக்கிறதுன்றதே ஒண்ணுமே வராதே அப்படின்னு பலி சக்கரவர்த்தி வருத்தப்பட்டான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றேன். அந்த காலத்துல எல்லாம் நிறம் கொடுக்குறாங்கன்னா ஒண்ணு அக்னியா வளரணும், நான் ஜலம் தாழணும். எப்படி ஜலத்தை தாழவாக்க கவனப்படுத்தணும்னா சுக்ராச்சாரியா அப்படி இந்த நண்பர்களோட பேசிட்டு இருக்கா. இப்போதான் ஐயோ இது வந்துடுத்தே, நீங்க ஓடி போய் பலியிட்ட போயிட்டு வேண்டாம், அவன் கேட்டதை கொடுத்துடாத. அவன் யார் தெரியுமா? மகாவிஷ்ணு. அவன் பலிக்கு கர்வம். மகாவிஷ்ணுவே என்கிட்ட யாசகம் கேட்கிறாரா, ஏன்னா அவனுக்கு கர்வம் அப்படின்னா கண்டிப்பா. அப்போ சுக்கராச்சாரிய
சிருஷ்டிச்சதுனால இதுக்கு பிரம்மாண்டம்னு பேர். அதுல மேலே எல்லாம் கீழே பூஹு புவஹ சுவஹ மஹஹ ஜனஹ தபஹ சத்யம் மேலே போகணும். கீழே அதள விதள சுதள சாதள தளாதள மாதள பதள பதள அப்படி இந்த மேலே ஒரு ஷெல் மாதிரி அதுக்கு ஆவரணம்னு பேர். அந்த ஷெல்லுக்கு வந்து ஈரங்களுக்கும் நடுவுல ஆவரணம்னு ஒரு ஜலம் ததும்பி இருக்கும். அப்படி இந்த பூன்ற மண்டலத்துல இந்த தீபத்துல பாரத வருஷத்துல பரத கண்டத்துல மேருமலை தெற்குல திராவிட தேசமான தமிழ்நாட்டுல சென்னப்பட்டணத்துல கேகே நகர் பக்கமா இருக்கிற விருகம்பாக்கத்துல ஜேஜாஹால்ல நீங்க கேட்டு சொல்லிட்டு லக்ஸல் பிக்சர் அப்படியே மாறும். இப்படி லாஜல் பிக்சர் இது அமுது. இப்போ மூணாவது அடி கேட்டேன். இப்போ பலி என்ன சொன்னா இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. பெருமாள் பூமி இருக்கும் போது பலி பூமி தான். அப்போ என்ன பலி சயின்டிஃபிக்கா அவரோட ஸ்பெசிஃபிக்கா எடுத்து அப்படின்னு கேட்டா பெருமாள் பூமி அளக்கச்சு பலிக்கு ஒரு கர்வம். பெருமாள் வந்து உலகத்தை அளக்கல ஆனா என்ன அளக்கல அப்படின்னு கர்வம். இது இந்த கழக பெருமாளுக்கு குறிப்பு எடுத்து இன்னும் சட்டை போனாலும் என்ன கேட்டோன்னு எல்லாம் அந்த கர்வம் பெருமாளே சிரசனியால இது மட்டும் நீ மனசாரை இன்னும் அக்கல அப்படின்னு சொல்ற. அப்புறம் அழுத்தினார் அதல இதல சுதல போயிட்டு கச்சே வித்யாவளி ராமலியோட மனைவி சுவாமி நீங்க இல்லாம நான் என்னால இருக்க முடியாது நான் வந்து வந்துடுறேன். அப்பா பண்றச்சே நான் பிரகலாத பிரத்யட்சமான. அப்ப பெருமா சொல்றார் நீ பிரகலாதனோட பேரன் நான் வந்து பிரகலாதனுக்கு வர கொடுத்துருக்கேன். அவன் சத்ததியில வரப்பாள நான் பங்கம் பண்ண மாட்டேன்னு. அதனால அடுத்த மனுவான சாவர்ய மனுவில் நீயே இப்படாத விளங்குவ நீனே சொல்ற. அது வந்து பலிய பார்த்து சொல்ல எல்லாரும் பார்த்தும் மலர்ந்த முகத்தோட சொல்ற. இப்ப பிரகலாதனும் சுதலோகத்துக்கு வந்துடுற. இப்ப பிரகலாதனோட நீ பேர அதனால நானே சுதலோகத்துக்கு காவலனா இருப்பேன். அதனால சுதலோகத்துக்கு வாமனனே காவல். சுதலோகத்துல பார்த்தா அப்படி ராஜ தர்பார் மாதிரி இருக்கு. அப்போ வந்து வித்யாவளி கேட்டா சுவாமி ஆதாளமே சுமார் இருக்கும்னு நினைச்சா பூமியில இருக்கிற நல்லா இருக்கேன் அப்படின்னா. அப்போ சொல்லிட்டா அப்ப பெருமாள் யாக ஆரம்பிச்சிட்டாலையோ அதை பூர்த்தி பண்ணும். நான் சுக்ராச்சாரியை பார்த்து தியாகத்தை பூர்த்தி செய்ய கேட்டுக்கொண்டார். சுக்ராச்சாரியரும் தியாகத்தை பூர்த்தி செய்தார். இதான் பாரபட்சம் பார்க்காம ஆனாரு. பாரபட்சமே பார்க்கல. ஏன்னா வந்து இங்க அழுத்தணும் இங்க அழுத்தக்கூடாதுன்னு பார்க்கல. பூமியே சேர்க்கணும். அப்படிப்பட்ட இந்த பாரபட்சம் பார்க்காம இந்த திருவிக்கிரமனை நாமும் பற்றி கொண்டு